அடுத்த தலைமுறை டிவியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். விஜய் நடிப்பில் வெளியாகவிருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் வருகின்ற 23ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டி செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் தலைமையில் தாவேக்காவினர் கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் அர்ச்சனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்வில் மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். கர்நாடகாவை கண்டித்து பெரம்பலூரில் இஜக ஆர்ப்பாட்டம் நடத்தியது. காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பின்படி நீர்த்தர மறுப்பதோடு மேகதாது அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் காந்தி சிலை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பெரம்பலூர் மாவட்ட தலைவர் ஏ அழகுவேல், குன்னம் தலைவர் MT அன்பழகன் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர். கேரளாவிலிருந்து சுகாதாரமற்ற முறையில் கோழி இறைச்சி கழிவுகளை ஏற்றி வந்த மினி டெம்போவை அருமனை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அது ஐந்தொலி பகுதி பன்றி பண்ணைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும், மேலும் போலீசார் மற்றும் பேரூராட்சி அலுவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர் எனவும் தகவல் தெரிவித்துள்ளனர். முசிறி அருகே உள்ள திருஎங்கோய் மலையில் மரகதேஸ்வரர் கோவிலின் 9 கதவுகள் நேற்று காலை உடைக்கப்பட்டன. இதில் உள்ள எந்த பொருள்களும் கொள்ளையடிக்கப்படவில்லை எனவும், தொட்டியம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் 20 ஆண்டுகளுக்கு முன் இக்கோவிலில் மரகதலிங்கம் திருட்டு போனதும் நினைவு கூர்ந்தது. மேலும் இது போன்ற திருட்டு சம்பவங்கள் ஏற்படாமல் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.